ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். எங்கள் வீட்டில் தைப்பூசம் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டு வாசலில் தேர்கோலம் போட்டு அழகாக வண்ணம் கலர் பொடியெல்லாம் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம வீட்டு பூஜை அறையில் சுவாமிக்கு எல்லாம் பூ வைத்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனால முருகனுக்கு வேல் வழிபாடு நான் செஞ்சேன். வேலுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு 6 அகல் விளக்கு வேலுக்கு முன்னால் ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்துக்கும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு வேல்மாலர் படித்தேன். வேல் இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பார். வெற்றி மட்டுமே நமக்கு கிட்டும். நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரியும் சுண்டலும் வச்சுருந்தேன். அதையே நான் வீட்டு வாசல்லையும் விநாயகர் சிலை வைத்துட்டு சூரிய பகவானையும் நான் வேண்டிக்கிட்டேன். தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வந்தது மிகவும் சிறப்பானது. முருகனுக்கே உரிய நாளான தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை சிறப்பாக எங்கள் வீட்டில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செலிப்ரேட் பண்ணிட்டோம். பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் என்னுடைய பிரார்த்தனையெல்லாம் வச்சு மனமுருக முருகனை வேண்டிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சூப்பராக தைப்பூசம் எங்கள் வீட்டில் சிறப்பாக செய்து முடிச்சிட்டோம். உங்கள் வீட்டிலலாம் தைப்பூசம் எப்படி பண்ணீங்க அப்படின்றத குறிப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து வர்ற ஆன்மீக தகவல் எல்லாமே உங்கள்கிட்ட சேரும். நன்றி, வணக்கம்.